சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஏங்க அதெல்லாம் கிடையாது. எங்கள் டெல்லவே அடிக்கிறான், அவங்க இங்கே அடிக்கிறாங்க, போர் கப்பல் அடிக்கிறாங்க, எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது. அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் அடிப்பாங்களாங்கிற அளவுக்கு சரு வெப்பன்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்குள்ள உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுவேன். இஸ்மவேல் துஷ்டன் என்னப்படுவான். பைபிள்ல எழுதப்பட்டிருக்குங்க, துஷ்டன் என்னப்படுவான். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாமியர்கள் துஷ்டன்ங்கறாங்க. இஸ்லாமியர்கள் அந்த பொறுப்புணையில் இருக்காங்களா அவங்கள இஸ்மவேலர்னு அங்க உள்ள துஷ்டர் பைபிள் சொல்லுது. நான் வதந்தியா கட்டுக்கதையெல்லாம் எடுக்கல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க எதுக்காக அமெரிக்கா அப்படி அடிக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பயமுறுத்துது. ரொம்ப நீங்க என்ன இரிட்டேட் பண்ண கையில ரிவால்வர் வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். இப்படி போவாங்கல்ல. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் முடியுமா? யார் வெல்வார்கள்? யாருக்கு இதில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும்? இதை பற்றி பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் பிஷப் காட்ஃப்ரே நோபல் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் பிஷப் காட்ஃப்ரே நோபல். வணக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு, ஈரான் மீது தாக்குதல், இந்த போர் முடியுமா? இந்த போர் அப்படியே நீர்த்துக்கிட்டே போகுமே தவிர முடிவுக்கு வராது. முடிவுக்கு வரும்போது அது தேர்ட் வேர்ல்ட் ஆகி டோட்டலாக ஸ்மாஷ் ஆகி அப்படி தான் முடியும். ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஷுவராக நடக்க போகுதுங்க. இல்லை இப்போ முடிஞ்சிருங்கிற ட்ரம்ப் சொல்றாரு. ஏங்க அதெல்லாம் கிடையாது. எங்கள் டெல்லவே அடிக்கிறான், அவங்க இங்கே அடிக்கிறாங்க, போர் கப்பல் அடிக்கிறாங்க, எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது. அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் அடிப்பாங்களாங்கிற அளவுக்கு சரு வெப்பன்ஸ் போயிட்டு இருக்கு. இதில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதை தியரிட்டிக்கலாக நான் வரேன், பைபிளிக்கலாக. இஸ்மவேலுக்கும் இஸ்ரவேலுக்கும் தான் சண்டை. இது இப்போ நம்ம இந்தியாவில் தான் இந்துஸ்ன்னு கொஞ்சம் இருக்கிறோம். உலகளாவில் இஸ்மவேலர் முஸ்லீம்ஸ், இஸ்ரவேலர் யூதர்கள், இவங்களுக்குள்ள தான் விரோதங்கள் வரும்னு நான் ஏற்கனவே உங்கள் மீடியாலே சொல்லியிருக்கேன். அப்போது இவங்களுக்குள்ள உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுவேன். இஸ்மவேல் துஷ்டன் என்னப்படுவான். பைபிளில் எழுதப்பட்டிருக்குங்க, துஷ்டன் என்னப்படுவான். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாமியர்கள் துஷ்டன்ங்கறாங்க. இஸ்லாமியர்கள் அந்த பொறுப்புணையில் இருக்காங்களா அவங்கள இஸ்மவேலர்னு அங்கே உள்ள துஷ்டர் பைபிள் சொல்லுது. நான் வதந்தியா கட்டுக்கதையெல்லாம் எடுக்கல, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். என்ன ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேருமே வெல்த்தில் கூண்டவங்க, ரெண்டு பேருமே உலகத்தில் வெல்த்தில் கூண்டவங்க. இப்போ ஒரு கொஞ்சம் 20 வருஷம் பின்னாடி வாங்களேன். இவர் யார், சதாம் ஹுசேன். அப்போ யார் இருந்தாங்க, ஜார்ஜ் டபிள்யூ புஷ். அப்புறம் புஷ் வந்தார். இந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் அவர் எப்படியாவது அடித்து ஒன்றும் இல்லாமல், ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய பெரிய உயரமான சிலைகள்லாம் வச்சு அவர் பெரிய வல்லரசாகி மொத்த உலகத்தை தான் கட்டுரில் கொண்டு போகணும்னு சொல்லி நிறைய அனுபவங்கள்லாம் உருவாக்குனதுனால தான் உளவுத்துறை மூலம் அவங்க எடுத்து அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி அவரால் முடியாத அடுத்த தலைமுறையில் யார் இவரால் முடிச்சிட்டாங்க, இந்த மகனால் முடிச்சிட்டாங்க. இப்போ அது எழும்ப முடியாமல் கிடக்கு. இதே போல இதுக்கு நிறைய பேருக்கு சொல்றாங்க. எதுக்காகனா ஒரு நிமிஷம் கேளுங்க. நிறைய பேர் சொல்றாங்க எதுக்காக அமெரிக்கா அப்படி அடிக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூலிங் ஒருத்தர் இருக்கும், ஒரு நம்மளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். இப்போ ஸ்டாலின் இருக்கார். அதே போல பிரதமர் மோடி இந்தியாவுக்கு இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். அப்போ இவங்க தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கணும், வெப்பன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறோம். அதே போல் முழு உலகத்தையும் ஐநா சபையை கண்காணிச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு லீடர்ஷிப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் உலகத்தை ராத்திரி பகலும் சேட்டலைட் மூலம் அவங்க ஆராய்ச்சி பார்க்குறாங்க. எந்த கண்ட்ரியில் எப்படி ஓடி அடியிலோடி இது பண்ணுறான், அணு உலைகள் ஆரம்பிக்கிறான். இது நாளைக்கு கோவப்பட்டால் முற்கோவம் வந்தால் ஒரு பட்டன் அமுக்குனா மொத்த உலகம் போயிருமே என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு லெவலுக்கு மேலே ஏற விடாமல் அடிக்கிறாங்க. மறுபடியும் சொல்லுங்க. நீங்கள் முக்கியமாக விளக்கிட்டீங்க. ஆயுத தயாரிப்புக்கு ஈரான் எப்பவுமே தயாராக இருக்குங்கிறதுனால அதை அழிக்கிறதுக்காக அமெரிக்கா பண்ணாங்க. ஆமாங்க. அதாவது ஒருத்தர் ரவுடியுமே எழுப்பிட்டான்னு வச்சிருக்கேன். ஈரான் ரவுடியான இல்ல, ஒருத்தர் நீங்க அதாவது உலகத்தை அழிக்கக்கூடிய அணு இதுகளை எந்திரங்களை உருவாக்குனாங்கன்னா ஒரு கோபம் வரும்போது, நீங்க கையில ஒரு ரிவால்வர் என்கிட்ட இருக்கு, நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். பயமுறுத்துறீங்க. இல்ல சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப என்ன இரிட்டேட் பண்ணி பயமுறுத்துது. ரொம்ப நீங்க என்ன இரிட்டேட் பண்ண கையில ரிவால்வர் வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். இப்படி போவாங்கல்ல அப்படித்தானே. இப்ப நீங்க இதே போல ஈராக்கு அப்படி பயமுறுத்துச்சு.
இது ஓவர் லெவல் லிமிட்டை தாண்டி போயிட்டுனா அவங்கள ஆஃப் பண்ண முடியாது. சரி, அப்போ அதை அடிச்சுன்னு வருகிறாங்க. தாலிபான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள். அது 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 என்ன நம்ம ஃப்ளைட்ல ஹைஜாக் பண்ணி அவங்களாம் பெரிய அணுசக்தி கிடையாது. இல்லைங்க, ஒரு பயங்கரவாத அமைப்பு. இல்லைங்க, பயங்கரவாத அமைப்புனா ஒரு பிளெயினை போய் ஹைஜாக் பண்ணி அதுல 3 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம கரண்ட் இல்லாம எப்படிலாம் ஆட்சி பண்றாங்க ஆப்கானிஸ்தான்ல. சொல்றேன், அப்படிலாம் பண்ணா ஈரான்ல அதான் சொல்லி இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்ததுல உளவுத்துறை ரிப்போர்ட் படி நிறைய அணு உருவாக்கிட்டாங்க. நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஈரான் தான் ரவுடிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அவங்க ஒருத்தர் எழும்ப விட மாட்டாங்க. இஸ்ரேல் தான் ரவுடி சொல்லி ஈரான் சொல்லுது. ஏங்க இஸ்ரேல் வந்து அப்படின்னா எதிர்த்து அடிச்சா சோரி முடிஞ்சிடும், உலகமே முடிஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல் அடிச்சா? ஆமாங்க, அவங்க அடக்கி ஒடுக்கி இருக்காங்க. இஸ்ரேல் தான் அடிக்க டெல்லவே இவன் அடிக்கிறான். அவங்க எழுத்து அடிச்சானா அதான் கிறிஸ்தவம். எழுத்து அடிச்சானா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது இவங்க பாம்பா போடுறாங்க, அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சேட்டலைட்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வெப்பனை தட்டினா வைரஸ் போயிடும். வைரஸ் வெடிச்சுனா ஒரு காக்கா குருவி ஒரு மனுஷன் உலகத்தை வாழ முடியாது. ஈரான் அந்த தட்டிட்டு இருக்கு. இஸ்ரேல் பொறுமையா போறாங்க. அதாவது இதோட முடிச்சிருவோமா சாப்டர்? நீங்க சொல்லுங்க, இதோட உலகத்தை முடிச்சிடலாம். தட்டுனா முடிச்சிடும். ரஷ்யாலாம் பூமியை மீது ஒரு 100-200 பூமியை சைஸை அழிக்கக்கூடிய பெரிய பெரிய அட்டாமிக் பாம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்கிறீங்களா? இது போறலாம் எல்லாரும் அவங்களுடைய ஸ்டஃப் இப்பதான் வெளியே வருது. அவங்க என்ன கெப்பாசிட்டியில இருக்காங்கிறது இப்பதான் அடியில வருது. சரி, நீங்க சொன்னீங்க இஸ்ரேல் நினைத்தால் ஈரானை அழித்து விடும் சொல்றீங்க. ஈரானை மாத்திரம் அழிக்காது, அது தொட்டவுடனே சைனா எழும்புவான், ரஷ்யா எழும்புவாங்க, எல்லாரும் எழும்பிடுவான். அவ்வளவு முடிஞ்சு இல்ல, போரே முடிஞ்சிருச்சுன்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதை தொடாம விட்டுருக்காங்கல்ல. இப்போ இவங்க அமெரிக்காவை நினைத்தாலோ இஸ்ரேல் நினைத்தாலோ ஒரு முற்கோபத்தில் ஒரு தட்டினாங்கன்னா வேர்ல்டு வார். இப்பவே முற்கோபத்தில் தான் அடிக்கிறாங்க. எவ்வளவு விட்டு கொடுக்காங்க, எவ்வளவு விட்டு கொடுக்காங்க. என்ன விட்டு கொடுத்தாங்க? இவங்க தான் எதிர்வேனா. அங்க பாருங்க, அவங்க மேல உள்ள கோபத்துல பஹ்ரைன், துபாய், UAE எல்லாரையும் சொல்லி பிடிக்காங்க. அங்கே அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்குங்கிறது. தளங்களுக்கு பெரிய அழகு டவரெல்லாம் போட்டு பாம்பு போட்டு க்ளோஸ் பண்ணி ரொம்ப இனிப்போ துபாய் எலும்பி இருக்குன்னு மோர் தென் 50 இயர்ஸ் ஆகுங்களே. நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸாக வேர்ல்டுல இருந்துச்சு. அதாவது அதான் சொல்றாங்க, இவங்கெல்லாம் வீம்புக்கு பண்ணுவாங்க. அதாவது யாரை தாக்கணுமோ அவங்கள தொடருக்கு வக்கு இருக்காது. யாரை சொல்றீங்க? இப்போ அவங்களுக்கு எதிரி யாரா இருக்கும்? யாரு? ஒன்று யாரு ட்ரம்பா இருக்கணும், இல்லாட்டி அவங்க இஸ்ரேல் தலைவர். ஆமா, நெத்தன்யாவே காணோம். அதெல்லாம் சும்மா ஏஐ வச்சு படம் கட்டி செத்து போயிட்டா இருக்காங்க. இல்ல, ஏஐ வச்சு படம் காட்டி தான் அவர் நல்லா இருக்காருங்கன்னு காமிக்கிறாங்க. இல்ல, நல்லா இருக்கு, அதான் சும்மா இவங்க சொல்றாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படிலாம் ஈஸியாலாம் தட்டிட முடியாது. ஏன்னா இப்ப ஈரான் அதிபரை தட்டிட்டாங்க. பங்கல் இருக்காரு, எங்க இருந்தாலும் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்காருங்க. ரெண்டாவது நம்ம ஈரான் அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்பாடுல கொண்டு வர முடியுமா? எங்க இப்ப அடிச்ச அடியில எலும்பணும்ல, அவ்வளவு ஏற்படும் வரைக்கும் போச்சு. இன்னுமே அடிச்சிட்டு இருக்கான அவன் அடிச்சிட்டு இருக்கான ஒரு லெவலுக்கு மேலே காலி. அதாவது என்ன செய்வாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன். அதாவது உங்களை சீண்டி விடணும், ட்ரிகர் பண்ணணும். அந்த ட்ரிகர் பண்ணும்போது நீங்க என்ன செய்யுங்க, எமோஷன்ல உங்கள்கிட்ட இருக்க வெப்பன்ஸ்லாம் சர்ன்னு விட்டுக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை கொடுவீங்க? இருக்கிற வரைக்கும் காலியாரு, சட்டி காலியாயிரும். சட்டி காலியாயிருச்சா என்ன? காலி ஆகும் வரைக்கும் விடுவாங்க மத்தாப்பு. சட்டி காலி ஆகாதுன்னு சொல்லுங்க. அது எப்படிங்க உருவாகிட்டே இருக்கும்? உங்களுக்கு 1 லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே, 1 லட்சம் காலியா வரைக்கும் இவங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கோவப்படுத்திக்கிட்டே. 1 லட்சத்தையும் புதுசு விட்டு பிடிச்சிடும். அப்புறம் அடுத்தாப்புல இவன் தயாரிக்க 50 வருஷம் காத்திருக்கணும். இப்போ ஈரான் முடிஞ்சிட்டு ஏர்போர்ட் அடிச்சாச்சு, எல்லாம் அடிச்சாச்சு, ஓரளவு மேக்ஸிமம் முடிஞ்சிட்டு. அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து ஹார்மஸ் வரவே, நீர் வரவே இல்லையே, அந்த ஸ்ட்ரைட் கண்ட்ரோல் வரவே இல்லை. அவங்க தான் கேளுங்க. அதாவது இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இன்னைக்கு கூட அடிச்சு முடிச்சு உலகத்தையும் முடிச்சிடணும்னா அப்படி போகலாம். நான் அப்படி கேட்கல. இல்ல, நீங்க சொல்ல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பொறுமை நிதானம். நடக்காம இல்ல, ரெண்டு பக்கம் கடுமையான, 2 பக்கம் எல்லாம் கிடையாது. கேளுங்க, இந்த பக்கத்துல இருந்து அடிச்சுட்டு இருக்காங்க, அவனை ட்ரிகர் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி வைக்கிறாங்க. காலி பண்ணி வச்சோன்னா எல்லாம் புவராயிருவாங்க. யாரு? அந்த ஈரான் கண்ட்ரில எல்லாருமே போராயிருவான். எல்லாம் பில்டிங் போய் அது போய் ஏற்பட்டு போய் எல்லாமே கையில் பணமும் இல்லாமல் வெப்பன்ஸ் இல்லாமல் அப்படி ஆயிரும். அதுக்கப்புறம் எழும்பி வர்றதுக்கு டைம் 50 இயர்ஸ் இருக்கும். 50 இயர்ஸ் இருக்கும். அதனால இதுதான் இப்படி தான் இருக்கும். இல்லை என்றால் நிறைய சொல்லுவாங்க, எதுக்கு அமெரிக்கா தலைவர்? ஏங்க யாராவது ஒரு தலைமை வேணும்ல. ஒரு பள்ளிக்கூடம்னா ஒரு HM இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி HM இருப்பார், ஊரில் இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு. ஏங்க ஒருத்தர் தப்பு செய்யும் போது ஒரு HM தப்பு பண்ணாவே கூட்டமாக நின்று, அதெல்லாம் இல்லைங்க. இது வந்து உலகத்தை அழிக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தை நாடதான் பாப்பீங்களா? யாரு? ஈரான தீவிரவாத. அவங்க வெப்பன் சும்மா காரி இல்லாட்டி அவ்வளவு நாடு சண்டைக்கு போயிருவாங்க. சும்மா ஒருத்தர் போய் அடிக்க முடியுமா? அவங்க ஆதாரங்கள் வச்சிருப்பான், நம்ம கிட்டே சொல்லுவாங்க. அவங்க ஃபிங்கர் டிப்ல உளவுத்துறை வச்சு எல்லாம் ஸ்கேன் பண்ணி எவ்வளவு அணு உலைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி எடுத்துட்டு தான்
நிறைய கண்ட்ரிகளுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனா ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தண்ணி காட்டுறான்ல, தண்ணி காட்டுற மாதிரி இவங்க பம்முற மாதிரி பம்மவும், அவன் தண்ணி காட்டுற மாதிரி பண்ணியும் இவனை தொடச்சி காலி பண்ணணும். யார்? ஈரான் உள்ள வெப்பெல்லாம் எரிச்சு காலி பண்ணிடணும். ஆனா அது காலி பண்ண மாதிரி தெரியல. எப்படி தெரியல? இவ்வளவு நாள் நம்ம இந்தியா எடுத்துக்கிடுங்க, மிஞ்சி போட இப்போ நடந்த சண்டையில் மிஞ்சி போட நமக்கு ஒரு நாள் மத்தாப்புமே போட்டு முடிச்சிருவோம். சரின்னு மேலே பறந்தாதான் உங்களுக்கு ஒரு நாளைக்குள்ள எல்லாம் போயிருமே. அவன் இவ்வளோ நாள் வச்சிருக்கான். ஏன்னா எண்ணெய் வளங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவன் கோடிக்கணக்கில் வசதிகள் இருக்குது, அவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அதனால அதுவும் அவனுக்கும் ஒரு எல்கை உண்டு இல்லை. ஆனா பேச்சுவார்த்தைக்கு தயாருங்கிற மாதிரி 2 பேருமே பேசுறாங்களே, அது என்ன உண்மையாது? அதாவது இது எதுக்கு அப்படி பேச்சுவார்த்தைன்னா உலக வாரம் மாறக்கூடாதுங்கிறது தான். 2 பேருக்குமே அது என்ன இருக்கும்ல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எல்லாருக்கும் இருக்கும்ல. அதாவது நீயா நானானு இப்போ டெக்கபார் பண்ணுவாங்க, பட் அதை முடிச்சிடலாம்னு நினைக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா ஒரு ஈரான் நினச்சி முடியாது, சைனா இன்னும் வாழணும்னு நினச்சி கற்பனை உலகத்தில் இருக்குது. எவ்வளவோ மேலே ஏறி வராங்க. இப்போ ஈரான் இன்னும் அவன் ஆழமாக இறங்கும் போது சைனா சப்போர்ட் பண்ண போதுன்னு வைங்க, சைனாவுக்கும் சேர்ந்த நடி. சைனா அடிக்க முடியுமா? ஏங்க எதிரிக்கு எதிரி பலமாக தாங்க இருப்பான். சரி, வேர்ல்டு வார் வந்துருங்கிறேன். இந்த பேச்சுவார்த்தை இல்லை ஒரு சுமூக ஒப்பந்தம் இதெல்லாம் நடக்குமா? அதாவது டெம்பரரியா, இன்னும் பிரீத்திங் பீரியட் மாதிரி தான், கொஞ்சம் நாளைக்கு அப்படி அமைதியாக இருக்கும், திரும்ப அடிப்பாங்க. நான் 2008 இஸ்ரேல் போனேன். அப்பத்துலேருந்தே, அதுக்கு முன்னாடி இருந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அப்பப்போ குடிச்சிட்டு தான் இருக்குது. போயிட்டு சேஃபாக வருவாங்கிற கேரண்டிலாம் இல்லையே. 2008க்கும் இப்போ 20 வருஷம் ஆகிப்போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே பீஸ் ஆஃப் அந்த கிடையாது, பயம்தான். இப்போ எல்லா கண்ட்ரியும் பயத்தை தான் இருக்கு. ஆமாங்க, வளைகுடா என்பதே மிகப்பெரிய அளவு. அதனுடைய தாக்கம் இந்தியாவில் எப்படி இருக்கு? 50,000 ஹோட்டல் முடியாச்சு கர்நாடகாவில், எல்லாம் ஹோட்டல் கேஸ் சிலிண்டர் இல்லை. நமக்கு மாத்திரம் ஒரு கப்பலை ஈரான் விட்டுருக்காராம். அந்த ஒரு கப்பல் வந்து இந்தியா ஃபுல்லாக எப்படி சப்ளை தாங்கும்? அதனால் இப்போ எல்லா ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க, எலக்ட்ரிக் அடுப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூரில் எல்லா ஹோட்டல் ஓனர்கள்லாம் க்யூவில் காத்து கிடக்காங்களாம். இது எலக்ட்ரிக் ஸ்டவ் அங்கே இருக்குது, ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, அவ்வளோ வாண்டட். அதாவது எல்லாமே பாதிக்கு, நமக்கும் சேர்ந்து தான் பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ முதலமைச்சர் கூட கடைகளுக்கெல்லாம் 2 யூனிட்டுக்கு 2 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். 2 ரூபா குறைச்சலாம் காணாது, எல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது ஒரு பெரிய தாக்கம் தான். பட் இது வந்து இது இப்படியே விட்டுட்டாங்கன்னா நமக்கு பேரழிவு வரும். அதுக்காக தான் இந்த தாக்கங்கள். முடிவு வரும். டெம்பு தான், டெம்பரரி தான், டெம்பு தான். அதாவது இவங்கள முடிச்சாலும் பாருங்க, ஈராக்கு வந்துச்சு, ஈராக்கு அமைக்க கீழே உட்கார வச்சிச்சு. அடுத்தாலும் இப்போ இவன் வர ஏதோ இருக்க விட்டுருவான். இனி அடுத்தாலும் இவனோட நெய்பர் கண்ட்ரி இன்னொருத்த எழும்புவான். இப்படி தட்டி தட்டி வச்சு பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். இது ஒரு மதச்சண்டையா? மதச்சண்டையே கிடையாதுங்க, கிடையாது. இது வந்து அணு சம்பந்தப்பட்டது. இப்போ நீங்க துவங்கும் போது மதச்சண்டையா தான் இல்லை, பைபிளிக்கல்ல மதச்சண்டை கிடையாது. அப்பாவுக்கு 2 பிள்ளைகள், இஸ்மவேல் இஸ்ரவேல். நீங்க மதச்சண்டை கிடையாது, பங்காளி சண்டை. ஆமா, வைப்பாட்டி பிள்ளைகள்னு வச்சுருக்கலாம், இன்னொரு மனைவியுடைய மகன். இது பங்காளி சண்டைங்கிறீங்க? பங்காளி சண்டை தான். நீ பெருசா நான் பெருசா, இஸ்மவேல் இஸ்ரவேல். அதுல வந்து அவங்க அப்பாவே சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுவேன். இது வந்து கடவுளால் எழுதப்பட்ட தீர்க்கம், இது ஓயாது. உலக வார் வந்து கடைசி உலகம் முடிகிறதே இஸ்ரேல் இஸ்மவேலர் இவங்களுடைய போர் எப்போது முடியும்னு கேட்கலாமா கூடாது? எப்போது முடியுங்கிறது வந்து 2 பேரும் இப்போ அமைதியாக இருக்காங்க. யாரா எகிரினா முடிஞ்சிடும். எகிரித்தான் இருக்காங்க 2 பேரும். எப்படி 2 பேரும் எகிரித்தான் இருக்காங்க. எகிரிட்டு அடிக்கணும் எவ்வளோ நேரங்க, அவன் ஃபிங்கர் டிப் தருங்க, டப்புன்னு தட்ட முடிஞ்சிடும். இது இல்லை, பப்ளிக்கோட சேர்த்து கொலாப்ஸ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. இப்போ பப்ளிக் நிறைய சாகலைல்ல, இவ்வளோ பாம்ஸ் பிளாஸ்ட் ஆயிருக்கு, இந்த பப்ளிக் நிறைய சாகலையே. 3000-4000 பேர் செத்துட்டாங்க. நீங்கள் நிறைய 3000-4000 பேர் ஒரு சாதாரண ஒரு சின்ன பெரு வெள்ளத்தில் கூட போயிடுவோம். இவ்வளோ பெரிய யுத்தத்தில் 3000 வெறி இந்த இப்போ உள்ள ஜனத்தொகையில் ரொம்ப கம்மி. அது போன நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது, எவ்வளோ பெரிய பெரிய ராக்கெட்லாம் போய் விழுது. அந்த மக்கள்லாம் ஓடுறாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே டம்முன்னு வந்து கட்டடத்தில் விழுது. இதெல்லாம் டெல்லவிலாம் நொறுக்கிட்டான் ஒரே ராத்திரில ட்ரோனாக அனுப்பி மாற்றி மாற்றி அடி டெல்லவிலாம் ஈரான் அடித்து மலர்த்திட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பணம் இருக்குங்க. உலகத்திலே செல்வ சீமான்னு யாருன்னா யூதர்கள் தான். அவனுக்கு மூளையை வச்சு ரூபா, நமக்கெல்லாம் பெட்ரோலை விற்று பணம் வரணும், தங்கத்தை விற்று பணம் வரணும். அவனுக்கு மூளை, இந்த மூளையை அழிக்க முடியாத பிரெயினை வச்சு வருமானம். அதில் அவனுக்கு இந்த இந்த இப்போ டெல்லவிலாம் இப்போ இவங்க ஈரானை உருவாக்கி வர்றதுலாம் பாருங்கள், ஒரு வருஷத்தில் எல்லாம் சரிப்படுத்திடுவோம். நீங்கள் ஈரான் எழும்பிற 50 வருஷம் ஆகும். ஆனால் டெல்லவி பாருங்கள், ஒரு வருஷத்தில் அழகாக பிரம்மாண்டமாக பழைய கட்டெல்லாம் போய் புது கட்டாகி புது ஏர்போர்ட்டாகி ஜம்முன்னு வந்துடும். அப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, அமெரிக்கா எல்லாரும் அடித்து ரூபாய் கொடுப்பாங்களா, துபாயும் எழும்பி வந்துடும். துபாய் நொறுக்கிட்டாங்க, எல்லோரும் 50 வருஷம் ஆகுங்கிறாங்க, ஆனால் துபாயும் எழும்பி வந்துடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிப்பிட்ட பிஷப் காட்ஃபே நோபல் மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ.
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.